Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து 30th நவம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து 43,000 வந்துருச்சு. ஸோ 43,000 பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து செல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் வி கோனா டூ ஹியர் இஸ் லைக் 43,000 கீழே வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து 43,000 ரீடெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து செல் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கன்ஃபார்மாக கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட். ஆனால் அந்த பிரேக் அவுட் மறுபடியும் இமீடியட்டாக புல் பேக் ஆனால நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் வந்து ப்ராப்பராக என்ட்ரியாக கன்சிடர் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபைனலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 o'clock வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு கேண்டில் பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் வந்து பொசிஷன் எடுக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,900 கீழே தான் என்னோட ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 42,890 கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ். அப்புறம் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மார்க்கெட்டில் என்னோட டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,264 260. ஸோ இந்த ஹை தான் என்னோட டார்கெட்டாக இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி 2.3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மூவ் கேப்சர் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஈஸியாக கிடச்சிச்சு, ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இதே வந்து நம்ம வந்து சார்ட்டில் ஆப்ஷன்ஸில் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேண்டில் வந்து 2 o'clock கேண்டில் சரிங்களா. ஸோ இதே தான் நம்ம வந்து ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மைனர் ஸ்ட்ரக்சர், அதாவது மைனர் ஸ்டாப் லாஸ் தான் இருந்துச்சு என்னோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ 2 o'clock கேண்டிலோட பிரேக் அவுட் வந்து எனக்கு பியூட்டிஃபுல் பிரேக் அவுட். ஸோ இந்த பியூட்டிஃபுல் பிரேக் அவுட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட என்ட்ரான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 rupees. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் நான் என்ட்ரான இடம் வந்து 160 rupees. என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 42,900 கீழே நம்ம வந்து ஸ்டாப் வச்சுருக்கோம். பட் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 ரஃபாக வந்து பஃபர் வச்சு நான் வந்து ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 40 points தான் ஸ்டாப் லாஸ். அதே சமயம் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹையில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை எக்ஸாக்டாக எங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஹை. ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே எனக்கு வந்து 2 point மேலேயே எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 139 points நமக்கு வந்து ஈஸியாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த பாயிண்ட்டை நான் புக் பண்ணல, இதோட மறுபடியும் 10 points கம்மி. ஸோ இதோட பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300. ஸோ 300 நான் புக் பண்ணல, நான் புக் பண்ணது வந்து 290 சம்திங் தான் புக் பண்ணேன். ஸோ 290 வாஸ் மை டார்கெட். ஸோ என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2. ஸோ இந்த மூவ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மூவ். ஸோ ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருந்தனால இதை நான் ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 40 points தான் என்னோட ஸ்டாப் லாஸ், ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ். ஸ்டில் வந்து நான் ஃபர்தராக இந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவன் கொண்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் ட்ரேட்ன்ற பட்சத்தில் எனக்கு வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்தாலும் எனக்கு 160 ஹிட் ஆகிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளானிக்கு போகிறது சான்ஸ் இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் சிங்கிள் டேல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிங்கிள் டேல வந்து ஜஸ்ட் ஒரு 100 points தான் மூவ் ஆகும், இல்லை 250 வரைக்கும் தான் மூவ் ஆகுன்ற மாதிரி நான் வந்து அஸ்யூம் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நமக்கு டேரெக்டாக வந்து 290க்கு மூவ் ஆனதுனால நமக்கு சிங்கிள் டேல ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இன்றைக்கி நான் எடுத்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட். கிட்டத்தட்ட வந்து நான் என்ன பண்ணேன், புட் சைட் என்னால் பார்க்க முடியல, நான் ஒன்லி கால் சைட் தான் எடுத்தேன். ஸோ 43,000 CE தான் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் லெவல்ஸ். ஸோ 43,000க்கு மேலே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் புல்லிஷ் மொமெண்டம். ஸோ புல்லிஷ் மொமெண்டம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதர் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் இங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக 43,000 மறுபடியும் வரும். அப்படி இல்லை இன்ஸ்டன்ட் அதுக்கு பதிலாக என்ன ஆகணும் நமக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கன்சல்டேஷன் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். அந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ அப்படி பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம வந்து பை சைட் போவோம். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டார்கெட் வந்து 43,500 வந்து ரவுண்ட் லெவல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் கீழே வந்து நமக்கு மார்க்கெட் விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த கேஸில் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ செல் சைட் நான் வந்து அவாய்ட் பண்ண போகிறேன். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்னால் செல் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து என்னோடய பயாஸ் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா பை சைடில் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.